ஆண்டவரே, மீண்டுமாக இந்த நாளுக்காக நன்றி சொல்லுகின்றோம். இந்த நாளிலேயும் ஒரு புதிய ஓமையின் வழியாக நீர் எங்களோடு கூட பேசும் நாங்கள் கேட்கின்றோம். இந்த ஓமையின் வழியாக ஒரு புதிய படிப்பினையை நாங்கள் அறிந்து கொள்ள நீர் எங்களுக்கு அருள் புரிய வேண்டுமாறு ஜெபிக்கின்றோம். இயேசுவின் வழியாக வேண்டுதல் செய்கின்றோம் பிதாவே, ஆமீன். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, மீண்டுமாக உங்கள் அனைவரையும் ஆண்டவரும் அருமை இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் திருப்பெயரினாலே அன்போடு கூட வாழ்த்துகின்றேன், வரவேற்கின்றேன். எல்லோருக்கும் என்னுடைய காலை வணக்கங்களையும் தோத்திரங்களையும் தெரிவித்துக் கொள்வதிலே மிகுந்த மகிழ்ச்சி கொள்ளுகின்றேன். அன்பானவர்களே, ஒருவேளை நம்ம இந்த தியான கூடுகையினுடைய கடைசி பகுதிகளுக்குள்ளாக நாம் நுழைந்து வந்திருக்கின்றோம். ஒருவேளை இந்த கூடுகையிலேயும் ஒரு புதிய ஓமையின் வழியாக கடவுள் நம்மோடு கூட பேச இருக்கின்றார். லூக்கா எழுதிய நற்செய்தி நூல் 16வது அதிகாரம் வசனங்கள் 1 13 அடங்கிய திருவார்த்தைகளை இந்த நாளினுடைய தியானத்திற்காக நாம் சிந்திக்க நாம் அழைக்கப்படுகின்றோம். லூக்கா 16வது அதிகாரம் வசனங்கள் 1 13 அடங்கிய திருவசனங்கள். ஆங்கிலத்திலே த பேரபிள் ஆஃப் த ஷ்ரூட் ஸ்டூவர்ட் என்று சொல்லி இதை அழைக்கிறார்கள். தமிழிலே முன்மதியோடு கூட செயல்பட்ட வீட்டின் பொறுப்பாளர், முன்மதியோடு கூட செயல்பட்ட வீட்டின் பொறுப்பாளர் என்று சொல்லி அழைக்கப்படுகின்றார்கள். ஒருவேளை 5 முக்கியமான பாடங்களை ஆண்டவர் இந்த ஓமையின் வழியாக கடவுள் நமக்கு தெளிவுபடுத்த விரும்புகின்றார். அதற்கு முன்பதாக 16வது அதிகாரம் 1வது வசனத்திலே நாம் வாசிக்கின்ற பொழுது, இயேசு தம் சீடருக்கு கூறியது, செல்வர் ஒருவருக்கு வீட்டு பொறுப்பாளர் ஒருவர் இருந்தார். அவர் தம் தலைவரின் உடைமைகளை எல்லாம் பாழாக்கியதாக அவர் மீது பொறுப்பிலுள்ள கணக்கை ஒப்படையும், நீ இனி வீட்டு பொறுப்பாளராய் இருக்கக்கூடாது என்று சொல்லி அவரை அந்த பொறுப்பிலிருந்து அந்த வீட்டினுடைய எஜமான் துரத்தி விடுகின்ற ஒரு காட்சியை நம்மால் பார்க்க முடிகின்றது. ஒரு மிகப்பெரிய ஒரு செல்வந்தர் அவருடைய வீட்டை மேனேஜ் பண்ணுவதற்காக ஒரு பணியாளரை நியமிக்கின்றார். அந்த பணியாளர் என்ன செய்கிறார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அவருடைய எஜமானுடைய சொத்துக்களையும் அவர் வைத்திருந்ததான பொருட்களையும் பாழாக்க வேண்டும் என்று சொல்லி நினைக்கின்றார். அப்படிப்பட்டதான ஒரு பழி அவர் மீது சுமத்தப்படுகின்றது. இது எஜமானுக்கு தெரிய வருகின்ற பொழுது எஜமான் கூப்பிட்டு என்ன பண்ணுறாருனா, நீ இனிமேட்டு இந்த வேலையை நீ பார்த்துக்காத, நான் வேறு ஆளை நியமிச்சுக்கிறேனோ அல்லது நானே பார்த்து கொள்கிறேன் என்று சொல்லி அவர் என்ன பண்ணிடுறாரு, அந்த பணியிலிருந்து அவரை விரட்டி விடுகின்றார். ஒருவேளை மிஸ்மேனேஜ்மெண்ட் ஆஃப் தி மாஸ்டர்ஸ் ப்ராப்பர்ட்டி, அங்கே கையாடல் செய்கின்றார். ஒழுங்காக நிர்வகிக்க வேண்டும் என்று சொல்லி இருந்ததானே அவருடைய அந்த உக்கிரானத்துவத்தை அந்த நபர் புறக்கணிக்கின்றவராக, அதிலே உண்மையாக செயல்படாதவராக அவர் காணப்படுகின்றார். அதனால் அந்த வீட்டினுடைய எஜமான் அவரை துரத்தி விடுகின்றார். அப்போ துரத்தும் பொழுது இவர் தனக்குள்ளே நினைத்து கொள்கின்றார், இவ்வளவு காலம் நம்முடைய எஜமானினுடைய வீட்டிலே தாம் இஷ்டம் போல நாம் வாழ்ந்து கொண்டிருந்தோம், எதெல்லாம் நமக்கு வேண்டுமோ அதையெல்லாம் நாம் எடுத்துக்கொண்டோம், எதையெல்லாம் சாப்பிட வேண்டுமோ அதையெல்லாம் நாம் உண்டோம். ஆனால் இப்போ எஜமான் நம்ம வீட்டை விட்டு துரத்திட்டாருன்னு சொன்னீங்கன்னா அடுத்த வேளை சாப்பாட்டுக்கு நம்ம என்ன செய்வோம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கலாய்க்கின்ற ஒரு உக்கிரானத்தூராக அவர் காணப்படுகின்றார். அப்போ வீட்டு பொறுப்பிலிருந்து என்னை நீக்கிவிடும்போது பிறர் என்னை தங்கள் வீடுகளில் ஏற்றுக்கொள்ளும்படி நான் என்ன செய்ய வேண்டும் என எனக்கு தெரியும் என்று அவர் தமக்குள்ளே சொல்லி கொண்டார். ஒருவேளை சர்வைவல் ஸ்ட்ராட்டஜி, தான் பிழைப்புக்காக எதையும் செய்யக்கூடிய ஒரு மனிதராக அவர் வாழுகின்றார். பிழைப்புக்காக தன்னுடைய எஜமானையே பணி கொடுத்ததானே அந்த நபரையே என்ன பண்ணுறாரு, தூக்கி எறிகின்ற ஒரு நபராக அவர் வாழுகின்றார். அப்படி இருக்கின்ற பொழுது
அங்கே தன்னுடைய எஜமானிடத்திலே கடன் பெற்றவர்களுடைய அந்த டைரியெல்லாம் இவர்கிட்ட தான் இருக்குது, அந்த மேனேஜர்கிட்ட தான் இருக்குது. அப்போ என்ன பண்ணுறாருன்னா, முதலாவது கடன் வாங்கினவரிடத்துல அவரை கூப்பிட்டு அங்கே நாம் மிக அழகாக அங்கே சொல்லப்படுகின்றது, கடன்பட்டவர்களை ஒவ்வொருவராக அவர் வரவழைக்கின்றார். முதலாவது வந்தவரிடம், நீர் என் தலைவரிடம் எவ்வளவு கடன் பட்டிருக்கிற, எவ்வளவு நீ கடன் வாங்கியிருக்கிற அப்படின்னு சொல்லி கேட்குறார். 100 குடம் எண்ணெய் வாங்கியிருக்கிறேன் என்று அவர் என்ன பண்ணுறாரு, சொல்லிவிடுகின்றார். அப்போ அவர் கடன் சீட்டு அவர்கிட்ட கொடுத்துட்டு 100 குடம் எழுதாத, நீ எவ்வளோ எழுதணும், 50 குடம் என்று சொல்லி நீ எழுது அப்படின்றார். அப்போ இது லாஸ் யாருக்கு? முதலாளிக்கு தான் அது பெரிய ஒரு நஷ்டம். அப்போ 50 குடம் என்று சொல்லி எழுது அப்படின்றத அங்கே ஒருவேளை 900 gallons ஆஃப் ஆலிவ் ஆயில் என்று சொல்லி ஆங்கிலத்தில் இது போடப்பட்டிருக்கின்றது. அந்த ஒலிவ எண்ணெயை 900 கேலன் என்று சொன்னால் ஒரு கேலனுடைய மதிப்பு 3.785 லிட்டர், 3.75 லிட்டர் எண்ணெய். அப்போது யோசித்து பாருங்கள், அந்த 900 கேலன் எண்ணெய் இன்ட்டு 3 லிட்டர், 3.75 லிட்டர் எண்ணெய்ன்னு போட்டிங்கன்னா எவ்வளவு எண்ணெய் என்ன அவர் பெற்று இருக்கணும் இல்லை? அதை நீ அப்படியே பாதியை குறைச்சிக்கோ அப்படின்னு சொல்கிறார். அதுக்கப்புறம் 6வது வசனத்தில் 7வது வசனத்தில் பார்த்து, பின்பு அடுத்தவரிடம் நீ எவ்வளவு கடன் வாங்கியிருக்கிற என்று சொல்லி கேட்கிறாரு. அப்போ கேட்கும் பொழுது அதற்கு அவர் 100 மூடை கோதுமை என்று சொல்லுகின்றார். அவர், இதோ உம்முடைய கடன் சீட்டு உங்ககிட்ட இருக்குது, 100ன்னு எழுதாத 80ன்னு எழுதிரு அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் என்ன பண்ணுறாரு, ஒரு பொய் கணக்கை எழுதுவதற்காக அவர் முற்படுகின்றார். ஒருவேளை ஆங்கிலத்தில் இது 1000 புஷல்ஸ் என்று சொல்லி போடப்பட்டிருக்கின்றது. புஷல்ஸ் அப்படின்னு சொன்னீங்கன்னா ஒரு புஷலினுடைய மதிப்பு, ஒரு புஷலினுடைய மதிப்பு 25.40 கிலோ, 25.40 kg. ஒருவேளை கேலன் எப்படி மதிப்பிடுகிறார்கள் என்று சொன்னால், லிக்விட் ஐட்டம் எல்லாத்தையும் கேலனில் அதை மதிப்பிடுகின்றார்கள். புஷல் அப்படின்னும் பொழுது அதனுடைய மதிப்பீடு எதெல்லாம் சாலிடாக இருக்கின்றதோ, கோதுமை, அரிசி இப்படியெல்லாம் இருக்கிறத என்ன பண்ணுறாங்கன்னா புஷல் அப்படின்னு சொல்லிட்டு அதை மதிப்பிடுகிறார்கள். ஒருவேளை அப்படி போடுகின்ற பொழுது இப்போ நஷ்டம் யாருக்கு? வீட்டினுடைய எஜமானுக்கு தான் நஷ்டம். அப்போ முதலாவது சொன்னதான அந்த வார்த்தை இல்லை, அவர் தம்முடைய தலைவரினுடைய உடைமைகளை எல்லாம் பாழாக்கியதாக அவர் மீது பழி சுமத்தப்பட்டது. அப்போ இங்கேயும் அவர் என்ன பண்ணுறாருன்னா, அந்த கடன்களை குறைத்து மதிப்பிடுகின்றவராக, அந்த கடன்களுக்கு அவர் என்ன பண்ணியிருக்கணும்னா, உண்மையாகவே அவர் வட்டியும் முதலுமா என்ன பண்ணியிருக்கணும், திரும்பி வாங்கியிருக்கணும். உண்மையான உக்கிரகக்காரனாக இருந்தார், உண்மையான பணியாளனாக அவர் இருப்பார் என்று சொன்னால் அவர் வட்டி போட்டு அதை என்ன பண்ணியிருக்கணும், வாங்கி கொடுத்தாருன்னு சொன்னீங்கன்னா எஜமானுக்கு அது பெருமையாக இருந்திருக்கும். ஆனால் அவர் அப்படி பண்ணலை. அவர் என்ன பண்ணுறாருன்னா, குறைத்து எழுது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுகின்ற பொழுது, அதுக்கப்புறம் நீங்கள் பார்த்தீங்க சொன்னீங்கன்னா அதுக்கப்புறம் தொடர்ந்து அந்த பகுதியிலே 8வது வசனத்தில் நாம் பார்க்கும் பொழுது, நேர்மையற்ற அந்த வீட்டு பொறுப்பாளர் முன்மதியோடு செயல்பட்டதால் தலைவர் அவரை பாராட்டினார். என்னடா இது, பாராட்டுறாரு, நஷ்டம் யாருக்கு? ஓனருக்கு நஷ்டம். ஆனால் ஓனர் என்ன பண்ணுறாரு, இதை பாராட்டுகின்றாரே அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கின்ற பொழுது, ஒருவேளை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உன்னுடைய கடனாளிகளுக்கு நீ மன்னிப்பது போல பிறருடைய கடன்களையும் நீ என்ன பண்ணணும், மன்னிக்க வேண்டும் என்று சொல்லி விரும்புகின்ற ஆண்டவர். ஒருவேளை மன்னிக்கின்ற தன்மையை அந்த நபர் தன்னுடைய எஜமான் அப்படிப்பட்டதான ஒரு படிப்பினை எனக்கு சொல்லி கொடுத்திருக்கின்றார் என்று சொல்லி அங்கே சொல்லப்பட்டிருக்கின்றது. அப்போ அவர் தொடர்ந்து தலைவர் சொல்றார் பாருங்க, ஏனெனில் ஒளியின் மக்களை விட, ஒளியிலே வாழுகின்ற மக்களை காட்டிலும் இந்த உலகிலே மக்கள் தங்கள் தலைமுறையினிடத்திலே மிக்க முன்மதியுள்ளவர்களாய் நடந்து கொள்ளுகின்றார்கள். நான் தான் ஒளியின் மக்கள் என்று சொல்லி, எனக்கு தான் அறிவு இருக்கிறது அல்லது எனக்கு தான் அந்த முன்மதி இருக்கின்றது என்று சொல்லி இருப்பவர்களை விட மற்ற நபர்கள், யூதர் அல்லாதவர்களுக்கும் கடவுள் என்ன பண்ணியிருக்கிறாரு,
ஞானத்தை கொடுத்திருக்கின்றார் என்கின்றதான அந்த உண்மையை இந்த பகுதி நமக்கு அழகாக சுட்டி காட்டுகின்றது. ஒருவேளை 10வது வசனத்திலே இரண்டாவது காரியத்தை நாம் சிந்திக்க நாம் அழைக்கப்படுகின்றோம். ஆகையால் நேர்மையற்ற செல்வத்தை கொண்டு உங்களுக்கு நண்பர்களை தேடிக்கொள்ளுங்கள். 10வது வசனத்தை வாசிக்கலாமா? கொஞ்சத்திலே உண்மையுள்ளவன் அநேகத்தின் மேல் உண்மையுள்ளவனாய் இருக்கிறான் என்று சொல்லி அங்கே ஹானஸ்டியை பற்றி என்ன பண்றாரு ஆண்டவர் மிக அழகாக சொல்லுகின்றார். நேற்றைய தினத்திலேயும் கொஞ்சத்திலே உண்மையுள்ளவனாய் இருந்தால் நான் உன்னை அநேகத்தின் மேல் அதிகாரியாக வைப்பேன் என்று சொன்ன ஆண்டவர் இப்பொழுது இந்த ஓமையின் வழியாகவும் 10வது வசனத்திலே கொஞ்சத்திலே நாம் உண்மையாக இருக்கின்ற பொழுது, நேர்மையுள்ளவர்களாக இருக்கின்ற பொழுது கடவுள் நம்மை உயர்த்துகின்ற ஆண்டவராக அவர் இருக்கின்றார். தாழ்த்துபவர்களை மட்டும் உயர்த்துபவர் அல்ல, நேர்மையாளர்களையும் ஆண்டவர் என்ன பண்றாரு? உயர்த்துகின்ற ஆண்டவராக இருக்கின்றார். ஒருவேளை இன்றைக்கு நம்முடைய பணித்தலங்களிலே நாம் செய்கின்றதான பணிகளிலே அப்படிப்பட்டதான நேர்மையை கடவுள் என்ன பண்றாரு? நம்முடைய சமூகத்திலிருந்து அவர் எதிர்பார்க்கின்றார். 11வது வசனத்தை வாசிக்க. 3வது காரியம், ஒரு மிக முக்கியமான ஒரு காரியத்தை உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள விரும்புகின்றேன். 11வது வசனத்தை வாசிப்போம். அநீதியான உலக பொருட்களை பற்றி அதாவது அநீதியான இந்த உலக பிரகாரமான ஒரு வாழ்விலேயே நீங்கள் உண்மையாக இல்லை அப்படின்னு சொன்னீங்கன்னா நித்தியமான வாழ்விலே நீங்க என்ன பண்ண முடியாது? உண்மையாக நீங்கள் செயல்பட முடியாது. அப்ப வேர்ல்ட்லி வெல்த்தையும் ஸ்பிரிச்சுவல் வெல்த்தையும் ஆண்டவர் என்ன பண்றாரு? கம்பேர் பண்றார். ஆவிக்குரிய செல்வத்தையும் இந்த உலக பிரகாரமான செல்வத்தையும் ஆண்டவர் கம்பேர் செய்கின்றார். ஒருவேளை உலக பிரகாரமான செல்வத்திலே, உலக பிரகாரமான பணியிலே நாம் உண்மையோடு கூட இருப்போம் என்று சொன்னால் கடவுள் நமக்கு இந்த உலக பிரகாரமான ஆசீர்வாதத்தை மட்டுமல்ல, அந்த மறுமைக்குரிய ஆசீர்வாதத்தையும் ஆண்டவர் நமக்கு ஏற்படுத்தி கொடுக்கின்ற ஆண்டவராக அவர் செயல்படுகின்றவராக காணப்படுகின்றார். 4வதாக ஒரு காரியத்தை அழகாக உணர்த்துகின்றார். 12வது வசனத்தை வாசிக்கலாம். வேறொருவருடைய காரியத்திலே நீங்கள் உண்மையுள்ளவர்களாய் இராவிட்டால் உங்களுக்கு யாதொன்றையும் சொந்தமாக கொடுப்பவர் யார் என்று சொல்லுகின்றார். ஒருவேளை பிறருடைய காரியத்திலே, பிறருடைய பொருள் மீது நீங்க என்ன பண்ணக்கூடாது? ஆசைப்படக்கூடாது. அதான் மோசையின் வழியாக கொடுக்கப்பட்டதான அந்த கட்டளையை மீண்டுமாக ஆண்டவர் நினைப்பூட்டுகின்றார். பிறர் பொருளை நீ இச்சையாதிருப்பாயாக அப்படின்னு சொல்லுகின்றதான அந்த காரியத்தை மீண்டுமாக நம்முடைய அருள்நாதர் இயேசு கிறிஸ்து இந்த ஓமையின் வழியாக வெளிப்படுத்துகின்ற ஆண்டவராக இருக்கின்றார். இன்றைக்கு நமக்கு எல்லோருக்குமே அடுத்தவன் என்ன பண்றான் அப்படின்றத பார்க்கறதுல நமக்கு என்ன இருக்கும்? ஆசை இருக்கும். ஒரு ஹோட்டலுக்கு போறோம், நம்ம ஆர்டர் பண்ற மெனுவை காட்டிலும் அடுத்தவன் என்ன மெனு ஆர்டர் பண்ணியிருக்கிறான்றதை பார்க்கறதுல தான் நமக்கு ஆர்வம் காட்டுவோம் இல்லையா? அப்ப உனக்கு என்ன கொடுக்கப்பட்டிருக்கிறது, நமக்கு என்ன கொடுக்கப்பட்டிருக்கின்றது என்பதை விட்டு அடுத்தவர் என்ன செய்கின்றார், அடுத்தவர் எதை சம்பாதிக்கின்றார் என்பதை நாம் பார்ப்போம் என்று சொன்னால் கடவுள் அதிலே பிரியப்படுகின்ற ஆண்டவராக இருக்கவே மாட்டார். கடைசியாக நாம் பார்க்கும் பொழுது 5வது முக்கியமான ஒரு படிப்பினையை ஆண்டவர் நமக்கு கொடுப்பது என்னவென்று சொன்னால் 13வது வசனத்திலே நாம் பார்க்கலாமா? 13வது வசனம், எந்த ஊழியக்காரனும் 2 எஜமான்களுக்கு என்ன பண்ண முடியாது? ஊழியம் செய்ய முடியாது. They cannot serve 2 masters. 2 எஜமான்களை ஊழியம் செய்வது என்பது ரொம்ப ரொம்ப கடினமாக இருக்கும். ஒருத்தர் ஒரு வேலை செய்வார், ஒருத்தர் ஒரு வேலை சொல்லுவார், இன்னொருத்தர் அதே நேரத்தில் இன்னொரு வேலையை சொல்லுவார், செய்யறதுக்கு சொல்றாரு அப்படின்னு சொன்னீங்கன்னா ஒரு எஜமானை வஞ்சித்து இன்னொரு எஜமான என்ன பண்ணணும்? புகழித்து கொள்ள வேண்டும் இல்ல? அப்ப ஒரு நபர் 2 பணிகளை செய்யக்கூடாது, 2 எஜமான்களுக்கு ஊழியம் செய்ய இயலாது என்று சொல்லி அங்கே சொல்லுகின்றார். அப்ப 2 எஜமான்கள் யார்? 2 எஜமான்கள் யார்? அதுக்கான விளக்கத்தையும் அங்கே அழகாக இயேசுவானவர் கொடுக்கின்றார். வாசிக்கலாமா?
ஒருவனை பகைத்து ஒருவனை சிநேகிப்பார், ஒருவனை பற்றி கொண்டு இன்னொருவரை என்ன பண்ண முடியும்? அசட்டை செய்து விடுவார். ஒன்று, பணத்திற்கும் நீங்கள் ஊழியம் செய்ய முடியாது, கடவுளுக்கும் நீங்க ஊழியம் செய்வது இயலாத காரியம். அதனால தான் பணத்தின் ஆசை எல்லா இச்சைகளுக்கும் வேறாய் இருக்கிறது என்று சொல்லி நாம் பார்க்கின்றோம். அன்புக்குரியவர்களே, பணமா கடவுளா என்று சொல்லி வருகின்ற பொழுது, இந்த உலகத்திற்குரியதான வாழ்வா அல்லது மறுமைக்குரியதான வாழ்வா என்று சொல்லி வருகின்ற பொழுது, இரண்டையுமே நாம பிடிச்சிக்குவோம் அப்படின்னு சொன்னீங்கன்னா, ஒன்றை பகைத்து இன்னொன்றை நாம சிநேகிக்கின்றவர்களாக இருக்க கடவுள் அதை விரும்பவில்லை. நாம் இரண்டு எஜமான்களை நாம் திருப்திப்படுத்த இயலவே இயலாது என்கின்றதான பேருண்மையை ஆண்டவர் இந்த பகுதியின் வழியாக நமக்கு விளக்கி சொல்லுகின்றார். எனவே அன்புக்குரியவர்களே, இந்த உவமையின் வழியாக இன்றைக்கு கடவுள் நம்மோடு கூட பேசுவது நேர்மையாளர்களை ஆண்டவர் உயர்த்துகின்ற ஆண்டவராக இருக்கின்றார். உலக பிரகாரமான ஆசீர்வாதத்தை நம்மால ஒரு நேர்மையுள்ளவர்களாக நாம் பாதுகாத்து கொள்ள முடியவில்லை என்று சொன்னால், ஆவிக்குரிய வாழ்வையும் நம்மளால் என்ன பண்ண முடியாது? பாதுகாத்து கொள்ள முடியாது. பிறர் பொருளின் மீது நாம் ஆசை இல்லாதவர்களாக, இரண்டு எஜமான்களுக்கு நாம் பணி செய்யாதவர்களாக, நம்ம எல்லோருக்கும் ஒரு எஜமான் உண்டு. அவர் யாரு? இயேசு கிறிஸ்து. அவருக்கு மாத்திரமே நாம் உண்மையுள்ளவர்களாக இருந்து கடவுளுடைய கிருபையை தொடர்ந்து நாம் பெற்றுக்கொள்ள கடவுள் நமக்கு கிருபை தந்தருள்வாராக. கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி நாம் இறைவேண்டல் செய்வோம்.